ஒரு நரிய வேட்டையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் புலிக்கு. ஆனால் அது ரொம்பவே ஈஸியான விஷயம் கழுகுக்கு. கழுகு எப்படி ஒரு இரையை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நரிய வேட்டையாடக்கூடிய இந்த கிளிப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நரிய இந்த கழுகானது வேகமாக சிரிப்பாஞ்சு அதை அடிக்குது. அது பட்ட அடுத்த வினாடியே நரியானது கீழே சரிஞ்சிருது. கீழே சரிஞ்ச நரிய தன்னுடைய நகங்களால் கழுத்தில் கீறி அந்த நரிய மேலும் செயலிழக்க செஞ்சு உயிருக்காக போராட வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி நரிய அது வேகமாக சிரிப்பாஞ்சு கண்காணித்து அதனுடைய கழுத்திலேயே தன்னுடைய கூரிய நகங்களை இறுக்கி கெட்டியா பிடிச்சு தூக்கிட்டு போக தொடங்குது. கிட்டத்தட்ட அந்த குட்டி நரியானது 20 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். அந்த நரையை அது தூக்கிட்டு போய் இரையா மாற்ற போகுது. இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளிப்ல ஒரு கோல்டன் ஈகிளானது மலையாட்ட வேட்டையாடுறதுக்கு எத்தனைச்சிட்டு இருக்கு. அந்த மலையானது கழுகை பார்த்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கு. அப்ப வேகமா சீறி பாஞ்சு வந்த இந்த கழுகானது அந்த ஆட்டுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே வானத்தில் தூக்கிட்டு போய் பறந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆடுடைய வெயிட்டானது 35 கிலோ இருக்கும். 35 கிலோ கொண்ட ஒரு ஆட்டை தன்னுடைய கூரிய நகங்களால கெட்டியா பிடிச்சு பறந்துகிட்டு இருக்கு இந்த கழுகு. இந்த மெக்னிஃபிசன்ட் கிளிப்பை பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு கழுகுகள் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதுன்னு சொல்லி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோல்டன் ஈகிள் தான் பறவைகள்லயே மிக கொடூரமான பறவைன்னு சொல்லலாம். இது ஒரு இரையை கண்ணு வச்சிருச்சுன்னா அந்த இரையை வெறும் ஒரு சில வினாடிகள்லயே கொன்னுரும். ஒரு இரையை பிடிச்சு அதை அட்டாக் பண்ணி அதை கொல்லக்கூடிய திறனுக்கெல்லாம் இது கிடையாது. இது வெறும் ஒரே அட்டாக்ல அந்த இரையை ஈஸியா கொன்னுரும். அப்படி துள்ளி பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு மானை மிக வேகமா சீறி பாஞ்சு அதனுடைய கழுத்து பகுதியிலேயே தாக்கி அதனை செயலிழக்க செய்து அதனுடைய கழுத்தில் தன்னுடைய கூரிய நகங்களை இறக்கி ஒரே அடியில் கொலை செஞ்சிருக்கு இந்த கோல்டன் ஈகிள். அந்த கிளிப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை கொலை செஞ்சதோட நிற்காம அந்த மானை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து அதை எடுத்துட்டு போய் தன்னுடைய குட்டிகளுக்கு போடும்.